புதிய இந்தியாவின் புதிய வேட்கை திறந்திடும் புதிய வானம். புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க். ஹாய் கைஸ், நான் அவங்க சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் எம்எஸ். நம்ம இதில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க கான்வேயை பற்றி தான் கைஸ். நம்ம சிஎஸ்கேக்கு 2025 வருவாரா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி விளையாட்டு போய் 2025 கான்வே சிஎஸ்கேக்கு தானே வருவார் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். T20 வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு இல்லையா கைஸ்? அது வந்து அவர் எப்படி ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 8 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அடுத்து வந்து 2வது மேட்ச்சில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட ஆஃப்டர் ஃபார்ம் வந்து தொடங்கிட்டு இருக்கு கான்வேக்கு. இவர் என்னதான் இன்ஜுரியிலேருந்து வந்தாலும் அவருக்கு கேள்விக்குறி என்பது இருக்கும் கைஸ். ஏன் அப்படின்னா அவர் வந்து சரியாக மேட்ச் விளையாடல. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஒழுங்காக பண்ணலை. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆப்கானிஸ்தானோட நடக்கையில் அவர் விக்கெட் கீப்பிங்கோட ஒழுங்காக பண்ணல. கண்டிப்பாக காலையில் அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் வந்து பார்க்காம இருந்திருக்கலாம் அந்த மேட்ச். ஓகேவா? அது வந்து 5 மணிக்கு நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி நடந்தது வந்து 6 மணிக்கு நடந்துச்சு. ஸோ பார்க்காதவங்க ஹாட்ஸ்டாரில் போய் பாருங்கள் கைஸ் கண்டிப்பாக. ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணியிருந்தார். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3 ரன் அவுட் மிஸ் பண்ணார். 2 கேட்சை விட்டார். அப்புறம் ஸ்டெம்பிங் 1 விட்டார். சரி, ஓகே, இந்த 2 மேட்சை வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 மேட்சை வச்சு சிஎஸ்கே இவர் வந்து எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இவரோட ஃபார்ம் இன்னும் இப்படியே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். ஸோ இன்னும் வந்து ஐபிஎலுக்கு முன்னாடி நிறையா கேம்லாம் இருக்குது. ஸோ அவர் விளையாடலாம் ஆப்ஷனுக்கு முன்னாடி. ஓகேவா? அப்போனா மட்டும் தான் நம்ம டீம் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கேம் இருக்குது அப்படின்னா அவர் கம்மியாக தான் கைஸ் இருக்குது. இன்னும் 2 மேட்ச்சில் அவர் எப்படி ஆஃப் செஞ்சுரி கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு வந்து விக்கெட் கீப்பிங்கில் புலியாக இருந்தார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகேவா? இவராடா இப்படி பண்ணார் போன மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று சொல்லிக்கலாம், சிஎஸ்கே கான்வேவை அப்படி விட்டுற மாட்டாங்க. ஸோ விடணும் அப்படின்னா அவர் வந்து 35 ஏஜ் ஆயிடுச்சு. அதான் ஒரு மிஸ்டேக். ஸோ அவர் வந்து எவ்வளோக்கு போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவரோட ஃபார்ம் நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து 8 crores வரையும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த வருஷம் டோனியும் போயிட்டா விக்கெட் கீப்பிங்க்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக கான்வே எடுத்து தாங்க ஆகணும். டோனி போயிட்டாருன்னா கான்வே எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து யங்ஸ்டரை கூட்டியாந்து நிப்பாட்ட முடியாது. இந்த வருஷம் சிஎஸ்கே வந்து டோனி வந்து அதனால தான் வெளியிலே போகல ஒரு மேட்ச் கூட. டோனி வந்து 14 மேட்ச்லேயுமே இந்த வருஷம் விளாண்டாரு. ஸோ எதனால் வெளியில் போகாத ஒரு காரணம் அப்படின்னா, கான்வே இருந்திருந்தாருன்னா ஒரு மேட்சாச்சும் உட்காந்துருந்துருப்பார் கைஸ். அவர் கான்வே இல்லாத காரணத்தினால். ஸோ இன்னொரு விக்கெட் கீப்பர் இருந்தார். அவருக்கு வந்து யங்ஸ்டர் 19 வயசு தான் ஆகுது. அவரை நம்பி நம்ம வந்து அவர் கீப்பர் நிப்பாட்ட முடியாது. அந்த காரணத்தினால் டோனி வந்து 14 மேட்ச் இருந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்து தேவைப்படும். அதுக்காண்டி கான்வே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரோட ஃபார்ம் கொஞ்சம் வேணும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிறதுக்கு வந்து குர்பாஸ் இருக்கார்ல, குர்பாஸை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆப்கானிஸ்தானில். ஸோ அவர் என்னை பொறுத்தளவு கேட்டால் கான்வே எடுப்பாங்க கைஸ். கான்வே வந்து கண்டிப்பாக விட மாட்டாங்க சிஎஸ்கே. ஏன்னா சிஎஸ்கே கேப்டன் விட மாட்டார். ஸோ அதுக்குன்னு கான்வே கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நம்பலாம். ஸோ இன்ஜுரியிலேருந்து போனார். அதுக்காண்டி ஒரு 2 மேட்ச் வந்து ஓகே பார்க்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க வந்து நியூசிலாந்து வந்து வெளியில் போகிறதுக்கான தருணத்துக்கு வந்துட்டாங்க T20 வேர்ல்டு கப்பில். இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. 2 மேட்ச் ஜெயித்தாலும் 4 மேட்ச் 4 பாயிண்ட் தான் வரும். ஸோ முன்னாடி உள்ளவங்க ஒரு டீமாச்சும் வந்து 2 வாட்டி லாஸ் பண்ணணும். இவங்க 2 ரேட்டில் அடித்து போனால் மட்டும்தான் போக முடியும். ஸோ பார்க்கலாம் அது என்ன பண்ணுறாருன்னு. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. அடுத்த 2 மேட்ச் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் சிஎஸ்கே பார்ப்பாங்க. ஸோ ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக சந்திக்கலாம். ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பை கைஸ்.